ஒரு மரத்துக்காக 363 பேர் உயிர் தியாகம் செய்து கொண்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? இப்படியும் நடக்குமா என்கின்ற ஆச்சரியம் தரக்கூடிய பதிவாக இந்த பதிவு இருந்து வந்திருக்கிறது. ஒரு மரம் 1000 உயிர்களை காப்பாற்றியது, 1000க்கும் மேற்பட்ட உயிர்களை காப்பாற்றியது என்றால் நாங்கள் நம்புவோமா? இந்த உலகத்தில் ஆச்சரியம் தரக்கூடிய விடயங்கள் அன்று தொட்டு இன்று வரை நடந்து கொண்டே இருக்கிறது. பெருமக்களே, வாருங்கள் இந்த உண்மை சம்பவத்தை, ஆச்சரியம் தரக்கூடிய ஆனால் உண்மை நிறைந்த இந்த தகவல் பற்றி மேலும் விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் 1730 ஆண்டளவில் இந்த உண்மை சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே மிகச்சிறப்பாக வளரக்கூடிய, அந்த கிராமத்துக்கென்றே தனித்துவமான ஒரு மரமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய எங்கள் ஆலமரம், அரசமரம் போன்ற ஒரு பெரிய பிரம்மாண்டமாக வளரக்கூடிய ஒரு மரம். கெஜரி என்று அந்த மரத்துக்கு பெயர் சொல்லுகிறார்கள். கெஜரி அந்த மரம் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு வனப்பிரதேசம் போல காட்சியளித்திருக்கக்கூடிய மிகவும் பிற்பட்ட ஒரு கிராமத்தில் 1700களில் அந்த கிராமப்புறங்கள் எப்படி இருக்கும் என்று நான் சொல்ல வேண்டியதில்லை. 1700 காலப்பகுதிகளில் மிகவும் பின்தங்கி போன கிராமத்தில் எல்லோருக்கும் வாழ்வாதாரமாக, எல்லோருக்கும் சுபீட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு பற்றுக்கோடாக இருந்து கொண்ட ஒரு அற்புதமான மரம். இந்த கெஜரி என்கிற மரம் மிக நீண்ட கால வரலாற்று பின்புலத்தை கொண்டது. ஆலமரம் போன்ற மரங்களை சொல்லுகிற போது 400-500 ஆண்டுகளுக்கு மேல் வாழக்கூடிய ஆண்டு வளையம் கொண்ட அந்த மரங்களை பற்றி எல்லாம், மரங்கள் மிகப்பெரிய ஆச்சரியம். வைரமுத்து கூட ஒரு கவிதையிலே பூமியின் ஆச்சரிய குறியீடு என்று மரங்களை பாராட்டுவார். அப்படி ஆச்சரியம் தரக்கூடியதாக இந்த உலகத்தில் மரங்கள், அது பற்றி ஆராய போனால், அது பற்றி பேச போனால் மிக நீண்ட வியப்பை தரக்கூடிய விடயங்கள் எத்தனையோ இருக்க காணலாம். அதை பற்றி இங்கு வேண்டாம். இந்த கெஜரி என்கிற மரம் மிக பக்கபலமாக, பற்றுக்கோடாக அந்த ஊர் மக்களுக்கு, விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு என்று ஒரு முழுமையான ஆதாரமாக இருந்து வந்திருக்கிறது. ஒரு நாள் தூரதேச அயல் நாட்டிலே இருந்து ஒரு அரச ஊழியர்கள், படை வீரர்கள் ராசதானி அமைப்பதற்கான மரங்களை வெட்டும் பணிக்காக வனத்துக்குள்ளே போகிறார்கள். அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரிய வகை மரங்களை எல்லாம், பலம் பொருந்திய மரங்களை எல்லாம் தேடி தேடி வெட்டி தங்களுடைய அரண்மனை கட்டும் பணிக்காக எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இந்த கெஜரி என்கிற மரம், அந்த மரத்திலே இவர்கள் தெய்வமாக மதித்து போற்றுகின்ற, குலசாமி என்று கொண்டாடுகின்ற, தங்கள் வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கிறது என்று நன்றி உணர்ச்சியோடும் விசுவாசத்தோடும் பார்த்த அந்த மரத்தில் அந்த படை வீரர்களுடைய கண் விழுகிறது. அதை வெட்ட முற்படுகிறார்கள். ஆனால் அந்த மக்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள். அந்த மக்களினுடைய தடைகளை, வேண்டுகோளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு படை வீரர்கள் அதை வெட்ட துணிகின்ற தருணத்தில் அம்ரிதா தேவி என்கின்ற ஒரு கிராமத்து தாய், அம்ரிதா தேவி, இன்றைக்கும் கூட அந்த பெயர்களை எங்கள் பிள்ளைகளுக்கு அம்ரிதா என்கிற பெயர் இன்றைக்கும் பயன்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பெயர். அது இந்த அம்மையாருடைய புகழுக்கு பின்னராக வழக்கில் வந்த பெயராக இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. அம்ரிதா தேவி என்கின்ற ஒரு கிராமத்து தாய் ஓடி வந்து அந்த மரத்தை கட்டி அணைத்து, தயவு செய்து இந்த மரத்தை வெட்டாதீர்கள், இந்த மரத்தை வெட்ட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன், இது எங்கள் குலசாமி என்று தடுத்து நிறுத்துகிறார். உணர்ச்சி மிக்க தருணம். ஆனால் முரட்டுத்தனமாக, ஆணவ முனைப்போடு செருக்குற்ற அந்த படை வீரர்கள் அந்த தாயினுடைய கழுத்தை வெட்டி 2 துண்டுகளாக ஆக்கி விடுகிறார்கள். அந்த காலத்தில் காட்டுமிராண்டித்தனமாக அரசர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகளாவிய சட்டங்கள் எதுவும், மனிதாபிமான சட்டங்கள் எதுவும் செல்லாத காலம், முடியாட்சியினுடைய வழிவந்தவர்கள், எனவே வெட்டி விடுகிறார்கள். பாருங்கள், அங்கேதான் ஆச்சரியம் காத்திருக்கிறது. தாய் வெட்டி துண்டாடப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தாயினுடைய 3 புதல்வர்களும் ஓடி வருகிறார்கள். படை வீரர்களை எதிர்க்க அல்ல,
தாய் எந்த நோக்கத்துக்காக வெட்டப்பட்டாரோ அதே நோக்கத்தோடு அவர்களும் ஒருவர் பின் ஒருவராக வந்து மரத்தை கட்டி அணைத்து நிற்கிறார்கள். இந்த மரம் எங்களுக்கு குலசாமி, இந்த மரத்தை வெட்ட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அந்த 3 மகன்களையும் வெட்டி வீழ்த்துகிறார்கள் படை வீரர்கள். ஊருக்குள்ளே மக்கள் கூட்டத்தில் அடுத்து 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 ஒருவராக வந்து 363 அந்த ஊர்வாசிகள், கிராமவாசிகள் மரத்தை கட்டி அணைத்து தங்களுடைய உயிரை துறக்கிறார்கள். பாருங்கள், ஒரு மரத்துக்காக அம்ரிதா தேவி என்கின்ற ஒரு கிராமத்து தாய் தொடக்கிய அற தியாகம், அவர்களுடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து அந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் ஒரு மரத்துக்காக இவ்வளவு பேர் உயிர் தியாகம் செய்வார்களா? ஒருவர் இறந்து போனால் அந்த அச்சத்தினால் மற்றவர்கள் எல்லோரும் பின்வாங்குவதுதான் இயல்பு. ஆனால் அவர்கள் பின்வாங்கவில்லை. 363 மரணத்தோடு கூட அந்த ஊர் மக்களுடைய மரண எண்ணிக்கை நின்றுவிடவில்லை. ஆனால் 363 நபர்கள் மட்டும் பலியாகி அங்கே நிறுத்தப்பட்டது. அந்த நேரத்துக்குள் அரசனுடைய காதுகளுக்கு இந்த அடாவடித்தனமான படைவீரர்களின் செயல் சென்று விடுகிறது. அதிர்ந்து போன அரசன் உடனடியாக இந்த காட்டுமிராண்டித்தனமான செயலை நிறுத்துமாறு தன் படைவீரர்களுக்கு உத்தரவிடுகிறான். மனிதாபிமானத்தோடு இந்த வனப்பிரதேசத்தில் இனி ஒரு மரங்கூட வெட்டக்கூடாது என்று கட்டளையிட்டு அந்த ஊர் மக்களிடம் மன்னிப்பு கோரி தன்னுடைய அரண்மனையை மரங்களை கொண்டு அமைப்பதில்லை என்று முடிவெடுத்ததாக வரலாறு கடக்கிறது. ஆனால் சில இடங்களில் தலைமை பெருமக்களுக்கு தெரியாமலே தொண்டர்கள் அடாவடித்தனமாக ஆடுகின்ற ஒரு கொடுமை நிகழ்ந்தேறுவது உண்டு. மேலிடம் புனிதர்களாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய இந்த தவறான போக்கு, ஊர் மக்கள் மரத்தின் மீது கொண்ட பற்றினால் தடுத்து நிறுத்த தங்கள் முயற்சிகளுக்கு எதிராக நிற்கிறார்கள் என்று கோபம் கொண்டு ஆணவ வரியிலே அடாவடித்தனமாக அந்த 363 பேருடைய உயிரையும் பறித்துக் கொள்கிறார்கள். அரசனுடைய உத்தரவின் பேரில் 363 பலிகளோடு அந்த ஊர் மக்களுடைய பலி நிறுத்தப்படுகிறது. மக்களுடைய தியாகம், அறப்பணி மன்னன் தடுக்காதிருந்திருந்தால் இன்னும் நீண்டிருக்கும். அந்த 363 உயிர்களும் ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் காவு கொள்ளப்பட்ட அந்த துயரச் சம்பவம் அந்த ஊர் மக்களை அஞ்ச வைக்கவில்லை. மாறாக எங்களை வாழ வைத்த குலசாமியான அந்த மரத்தை வெட்டுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அந்த மரத்தின் மீது விழுகிற ஒவ்வொரு வெட்டும் எங்கள் கழுத்தில் விழட்டும், எங்கள் உயிரை காவு கொள்ளட்டும் என்று இப்படியெல்லாம் நடக்குமா என்று ஆச்சரியம் தரும்படியாக. ஆனால் அதற்கு பிறகு அந்த மரம் முன்பு போல் அந்த பிரதேசத்தில் உள்ள 1000 உயிர்களை காப்பாற்றியது. தான் பலியெடுத்துக் கொண்ட 363 உயிர்களையும் சேர்த்து அந்த ஊரை பலகாலமாக வாழ வைத்தது என்று அந்த மரம் இருந்த இடம் கோயிலாக கொண்டாடப்படுகிறது என்றும் வரலாறு சொல்கிறது. இதுபோன்று பாருங்கள், எங்களுடைய மனிதம் இன்றைக்கு இந்த உலகத்தை எங்கள் தேவைகளுக்காக கண்மூடித்தனமாக பயன்படுத்திக் கொள்ளுகிறோம். மரங்களை அழிப்பது என்பது இன்று நேற்றல்ல, மிக நீண்ட காலமாக எங்கள் உலகம் சுயநலமான ஒரு போக்கோடு மரங்களை காவுகள் ஒவ்வொரு மரமும் வெட்டப்படுகிற போது சிந்திக்கப்பட வேண்டியது. இது வெறும் ஒரு மரத்தினுடைய வரலாறாக மட்டும் இதை பார்க்கக்கூடாது. மாலதீவிலே ஒருமுறை பத்திரிகையில் வந்த செய்தியாக என்னுடைய குருநாதர் கம்பவாரதி ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற செய்தி இந்த செய்தி. மாலதீவிலே ஒரு பறவை இனம் அந்த ஊரிலே எச்சம் போட்டு அந்த ஊரினுடைய அழகை கெடுக்கிறது என்கின்ற காரணத்துக்காக சிங்கப்பூரில் காகத்தை மின்சார கூடுகள் அமைத்து கொன்றொழித்தார்கள். ஏனென்றால் வீதி தெருக்களை எல்லாம் கட்டிடங்களை எல்லாம் அழகு இல்லாமல் செய்கின்றன, அசிங்கப்படுத்துகின்றன என்று. கடவுள் படைப்பில் எந்த உயிரையும் பறைக்கின்ற உரிமை மனிதனுக்கு கிடையாது பெருமக்களே. அதே போல மாலதீவிலே ஒரு பறவை இனத்தையே திட்டமிட்டு கொன்றொழித்தார்களாம். எங்கள் நாட்டினுடைய அழகை கெடுக்கின்றன என்று. துன்பம் என்ன தெரியுமா? அந்த பறவை இனம் எந்த பயனும் இல்லை. அந்த பறவை இனத்தினாலே அது அழிந்து போய்விட்டது. எந்த பயனும் இல்லை என்று மனிதன் தீர்மானிக்க முடியாது. கடவுள் படைப்பில் ஒரு உயிரினத்தினுடைய பயன் கடவுளுக்குத்தான் தெரியும். யாருக்கு என்ன நோக்கத்துக்காக, ஏன், எதற்கு என்கின்ற கேள்விகள் எல்லாம் எங்கள் பார்வையை பொறுத்ததல்ல.
என்ன தெரியுமா? 5-6 ஆண்டுகளில் பெரிய ஒரு அதிர்ச்சி அந்த நாட்டுக்கு காத்திருந்தது. அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பலன் சேர்க்கக்கூடிய, மிகப்பெரிய பயனை உண்டாக்கக்கூடிய, வருமானத்தை தரக்கூடிய ஒரு மரம். அது இந்த மலைவேம்பு போல எங்கள் நாட்டிலே இருக்கக்கூடிய மலைவேப்ப மரத்தை போன்ற ஒரு மரமா. அந்த மரம் திடீரென்று உற்பத்தியாவது நின்று போய்விட்டது. அந்த நாட்டிலே மரங்கள் புதிதாக முளைக்கவில்லை, தழைக்கவில்லை. விவசாயத்துறை, அந்த துறை, இந்த துறை, விஞ்ஞானத்துறை என்று எல்லோரும் மண்டையை போட்டு உடைக்கிறார்கள். கடைசியாக அவர்கள் கண்டுகொண்டது அந்த மரத்தினுடைய பழத்தை அந்த இவர்களை திட்டமிட்டு அழித்த அந்த பறவை இனம் உண்டு தங்களுடைய எச்சத்தோடு போடுகிற விதை மட்டும்தான் மண்ணிலே விழுந்தால் முளைக்கும் என்கின்ற அளவில் கடவுள் படைப்பு இருந்திருக்கிறது. அந்த மரத்தினுடைய விதையை தனியே நீர் ஏனைய வசதிகள் கொடுத்தால் வளராது. ஆராய்ச்சியினாலே கண்டுபிடித்தார்கள். அந்த பறவையினுடைய எச்சத்தோடு விழுகின்ற விதைகள் மட்டும்தான் முளைக்கும் என்று. கடவுள் இந்த பூமியை ஒரு சமச்சீராக வாழ வைப்பதற்காக பண்ணுகிற அற்புதங்கள் ஏராளம். எங்கள் கவனத்துக்கும் எங்கள் ஆராய்ச்சிக்கும் கண்டுகொள்ளப்பட்டவை மிக சொற்பமானவை. இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் வெறும் அழகுணர்ச்சிக்காகவும் ஆரவாரத்துக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் ஒரு உயிரை கொள்வது என்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்பது உலகம் முழுவதும் சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இந்த நல்ல சிந்தனைகளை இளந்தலைமுறைக்கு விதைத்து சிந்திக்க வைக்க வேண்டியது பெரியவர்களுடைய கடமை என்று கருதி இந்த நல்ல பதிவை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க.